இன்றைய நடைபெறுகிற சிறந்த காலத்தில் தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கிற பாரதியார் நூற்றாண்டு நினைவு தொழில்நுட்ப கல்லூரியினுடைய முதல்வர் வேதியிலதா அவர்கள இங்கே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கிற எட்டயபுரம் வட்டாட்சியர் அன்பு சகோதரர் ஐயப்பன் அவர்கள எங்களோடு இங்கு வருகை தந்திருக்கிற எங்கள் ஒன்றிய கழகத்தினுடைய மிக்க செயலாளர் நவநீத கண்ணன் அவர்கள தலைமை செயற்குழு உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் அவர்கள இந்த பகுதியில் சிறந்த சமூக சேவையை செய்திருக்கிற மருத்துவர் சவுந்தரராஜன் அவர்கள எட்டயபுரம் பெரூர் கழகத்தினுடைய செயலாளர் பாரதி கணேசன் அவர்களை இளங்கோபுரம் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் அவர்கள அன்றைக்குரிய புதூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் சகோதரர் மும்மூர்த்தி அவர்களை கிழக்கு ஒன்றிய செயலாளர் சுந்தரராஜ் அவர்களை அன்புக்குரிய பிளாத்தூர் ஒன்றிய செயலாளர் சின்னமாரி அவர்களை அன்புக்குரிய சகோதரர் ராமசுப்பு அவர்களை அன்புக்குரிய இமானுவேல் அவர்களை அன்புக்குரிய பிச்சை அவர்களே அன்புக்குரிய இளங்கோவன் என் நெஞ்சமெல்லாம் நீங்களாவது எனக்கு இருக்கிற நண்பர் வைரம் அவர்களை இங்கு வருகை தந்திருக்கிற அன்பு சகோதரர் வேலுசாமி அவர்களை அன்புக்குரிய முன்னாள் ஊராட்சி மன்றத்தினுடைய தலைவர் கணேசபாணி அவர்களை பிச்சை அவர்களே அன்புக்குரிய கழகத்தினுடைய அனைத்து மூத்த உறுப்பினர்களே உங்கள் அனைவருக்கும் நான் சொன்ன போதெல்லாம் நான் இந்த பணியை சொன்னாலும் அதையெல்லாம் செய்து கொடுக்கிற அன்புக்குரிய சகோதரர் சாமி சுப்புராஜ் அவர்கள அன்புக்குரிய மாமா பிளாக் அவை தலைவர் ஆர்ஆர் அவர்களே அன்புக்குரிய வாழ்க்கை இங்கு சிறப்பாக இந்த ஏற்பாடு செய்திருக்கிற பேராசிரியர் பெருமக்களை இந்த கல்லூரியிலே பணியாற்றுகிற அலுவலக பணியாளர்களை எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கு பேசிய சகோதரி உலகத்தை ஓடுகிற போது அதை விரட்டி பிடிக்கிற அந்த உலகத்தினுடைய பந்தை புதைவந்தாக தன் காலா எத்தி விளையாடுகிற ஆற்றலுக்கு என் அன்பு சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இதை ஒரு பொன்னான நாளாக உங்களோடு கலந்து கொண்டிருக்கிற நாளை பார்க்கிறேன். ஒரு வாரத்திற்கு முன்பு உங்கள் பள்ளியினுடைய உங்களுடைய கல்லூரியினுடைய முதல்வர்கள் என்னை தொடர்பு கொண்டு இங்கு இருக்கக்கூடிய உதவி பேராசிரியர் ஒருவர் அழைத்து எங்கள் கல்லூரி இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறது, இங்கு நிறைய பாம்புகள் விஷப்பாம்புகள் நடமாடுகிற அளவுக்கு இருக்கிறது என்பதும் பல்வேறு சில அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் இங்கு வால் போஸ்ட் போட்டுகிற இந்த கல்லூரி எல்லாம் சிறப்பாக இல்லை என்று பல்வேறு போராட்டங்களை நடத்தப் போகிறோம் என்று சொல்கிற அளவுக்கு இருக்கிறது. இதையெல்லாம் மேம்படுத்தி கொடுக்க வேண்டும் விஷயமாக என்று நான் கேட்டார். நான் அப்போது கேட்டேன், இந்த கல்லூரியில் எத்தனை பேர் படிக்கிறார்கள், எத்தனை பேர் இங்கு வேலை பார்க்கிறார்கள்? அப்படி கேட்கின்ற போது ஏறக்குறைய 75 பேர் இங்கு வேலை பார்ப்பதாகவும் 1000க்கும் உட்பட்ட மாணவிகள் இப்போது 500 மாணவிகள் இங்கு படிப்பதாகவும் என்று சொன்னார். இங்கு வருகின்ற பத்திரிகையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போது நான் சொன்னேன், வருகிற போது குழந்தைகளுக்கு போய் நான் எப்போது வர வேண்டும் என்று சொல்கிறீர்களோ அப்போது நான் கல்லூரிக்கு வருகிறேன். நான் உடனே தாசில்தார் பேசினேன், எட்டயபுரம் பேரூராட்சியினுடைய செயலாளர்களுடன் பேசினேன். எப்போது நீங்க இந்த கல்லூரிக்கு வரணும்னு சொல்றீங்களோ அப்போதைக்கு வர்றேன். இந்த உங்களுடைய ஆசிரியர்களுடன் பேராசிரியர்களுடன் உங்களுடைய அலுவலக பணியாளர்களுடனும் இந்த என் அன்பு சகோதரிகளாக இருக்கிற இங்கு படிக்கிற மாணவிகளுடனும் நான் ஒரு கலந்துரையாட வேண்டும், அவர்களுடன் உங்களுடன் நான் பேச வேண்டும் என்று நான் கேட்டேன். அப்போது அவருக்கு இன்னைக்கான நேரத்தை அவர்கள் குறித்து கொடுத்தார்கள். இது நாங்கள் காலையிலே ஊராட்சி மன்ற தலைவர்கள் எல்லாம் வெற்றி பெற்று இடைத்தேர்தலில் 3-4 இடங்களில் தொடர்ந்து காலையில் 8:30 மணிலிருந்து எல்லா ப்ரோக்ராம் போயிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களோட வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு போலான்னு தான் இருக்கிறேன். மிக ஒரு மகிழ்ச்சியான தருணத்தில் நீங்களா ரொம்ப அமைதியா இருக்கீங்க, ரொம்ப பேமியா இருக்கு. 1 2 3 எல்லாம் சொல்லுவாங்க, கையில இருக்கீங்க.
கைவிட சொல்றோம்னா நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இருள்கள் எல்லாம் விலகி ஒரு சந்தோஷமான ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்க வேண்டும். இதற்கு பிறகு வரக்கூடிய காலகட்டங்கள் நம்மளுடைய விஷயமே பழையதன கழிந்ததும் புதிதன புகுந்ததும் தான். பழைய விஷயங்களை பேசி நம்ம அதுக்காக போய் போர் அடிச்சுட்டு இருக்கிறதா, புதிய விஷயத்த உங்களோட எப்படி பகிர்ந்துக்கலாம் அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து. ஒரு சாட்டா அதுக்கு முன்னாடி ஹிஸ்டரி ஆஃப் நம்ம டிஸ்ட்ரிக்ட், நம்ம பகுதிய இந்த இடத்துல எப்படி இந்த கல்லூரியெல்லாம் வந்திருக்கிறது, நீங்க எல்லாம் படிச்சிருக்கிறீங்க, எப்படி எல்லாம் வேலைக்கு அனுப்பியிருக்கிறாங்க, இதை உங்களோட ஒரு சின்ன ஒரு பகிர்ந்தலோடு பகிர்ந்துட்டு போகணும்னு சொல்றதுதான் என்னுடைய கருத்து. பிரிட்டிஷ் இந்தியாவில் நம்ம ஊர்ல நம்ம மாவட்டத்துல நீங்க ஒரு இதெல்லாம் நீங்க அடிக்கடி நீங்க பேசியிருப்பீங்க, பழகிருப்பீங்க. ஒரு பெரிய வேரியர்ஸ், பெரிய சண்டை போடுற சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபட்டு தன்னையே இந்த மண்ணுக்கு கொடுத்திருக்கிற வீரர்கள் வீர வாஞ்சிநாதன் இந்த மாவட்டத்தில் தான் பிறந்து இந்த மாவட்டத்துடைய கலெக்டர் ஆஸ்துவை அப்போது இருக்கிற போது அவரை சுட்டுக் கொண்டு விட்டு தானும் தன்னை மயத்துக் கொண்ட வரலாற்றை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். இந்த ஊர்ல பிறந்திருக்கிற வீரபாண்டிய கட்டபொம்மன் கயற்காட்டுக்கு நேரத்துக்கு தான் நம்ம அந்த நிகழ்ச்சி நடந்தது. நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் செல்வராஜ் அவர்களுடைய தலைமையில் ஒரு மிகப்பெரிய அவருடைய நினைவு நாளை அனுஷ்டிக்கக்கூடிய அளவுக்கு கயற்காரில் தூக்கு மரத்தில் தொங்கப்பட்ட போது நாங்க ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. ஏன் கட்டபொம்மனை தூக்குல போட்டாங்க, அவரை வெள்ளக்காரன் சுட்டு கொண்டிருக்கலாம்ல, பெரிய பெரிய படைகள் எல்லாம் இருக்கும் சொல்லும் போது அவன் கட்டபொம்மன் என்னை சுடத்தான் சொன்னான், என்னை சுற்று பிடிபட்ட போது வெள்ளக்காரன் சொல்லக்கூடாது, அவனுடைய ரத்தமெல்லாம் பூமியில பட்டா இவனை மாதிரி நிறைய கட்டபொம்மன்கள் முளைச்சிருவாங்க, அதனால என்ன அக்கறத்துல தொங்க விடணும்னு சொல்லிதான் அவரை தூக்கு போட்டதாக வரலாற்றை நான் படித்திருக்கிறேன். இவங்கெல்லாம் சண்டை போட்டவங்க. அவன் கூட வீரன் சுந்தரலிங்கம், அவனுடைய ஊமத்துறை போன்றவங்க பெரிய பெரிய வாரியர்ஸ் எல்லாம் இருந்து சண்டை போட்டவங்க. இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா எப்படி வணிகம் செய்து வெள்ளக்காரனை இந்த நாட்டை விட்டு விரட்டலாம், வியாபாரம் செய்யறதுக்காக இந்த நாட்டுக்கு வந்தான். அவனை அவன் எப்படி விரட்டணும்னு சொல்றதுக்கு அவனுடைய வாவு சிதம்பரனார் அவர்கள் கப்பல் ஓட்டி மிகப்பெரிய தனவந்தர், பெரிய செல்வந்தர், ஒரு பெரிய வழக்கறிஞர். ஆனால் தன்னுடைய மனைவியினுடைய தாலிக்குடியை விற்றாவது இந்த தேசத்தினுடைய சுதேசி கப்பலை ஓட்டுவேன் என்று சொன்ன ஒரு மாபெரும் தலைவன் வாழ்ந்த இடம் இந்த தூத்துக்குடி மாவட்டம். வறுமையும் கஷ்டமும் எப்போதும் தன்னிடம் இருந்தாலும் கூட இந்த தேசத்தில் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, அரசியல் தலைவர்களுக்கு, இந்த நாட்டை ஆள்கிறவர்களுக்கு, வணிகர்களுக்கு என்று தன்னுடைய ஒவ்வொரு வரிகளையும் மிக கடுமையான வரிகளால் அக்குடி குஞ்சொன்று கண்டே நான் ஒரு காட்டினை புந்தினை வைத்தேன் என்று தனித்தது காரி என்று சொன்ன பாரதியின் பெயரால் இருக்கிற நூற்றாண்டு கல்லூரியில் படிக்கிற மாணவிகள் நீங்களும் அக்னி குஞ்சை போன்ற மிக வேகமானவர்களாக இருக்கிறீர்கள். மிகப்பெரிய கவிஞர். இது பெண்கள் கல்லூரி. மாதராய் புறத்திற்கே மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று சொன்ன பாரதி. பட்டங்கள் ஆவதும் சட்டங்கள் செய்வதும் பாருங்கள் பெண்கள் நடத்த கொண்டோம் என்று அறிவியலில் ஆணுக்கு பெண்ணிற்கு இடைப்பிள்ளை காணுக்கு குமியில் என்று சொல்லி உங்களை எல்லாம் இந்த கல்லூரிக்கு அழைத்து உங்களுடைய முதல்வர் அவர்கள் கொடுக்கிற போது இங்க இருக்கக்கூடிய படித்த பாலிடெக்னிக் கல்லூரியில் படித்தவர்கள் டாடா எலக்ட்ரானிக்ஸ் பிரைவேட் லிமிடெட்லையும், டிவிஎஸ் நிறுவனத்திலையும், சியட் டயர்ஸ்லையும், நேஷனல் டூரோ கம்பெனிலையும், மாஸ்டர் லைன்ஸ்லையும், ராயல் என்ஃபீல்ட்லையும் பல்வேறு நிறுவனங்களில் இவர்கள் வேலைக்கு செல்வதாகவும் அந்த நிறுவனங்களே வேலைக்கு ஆரம்பித்து செல்வதாகவும் சொன்னார். நான் நெகிழ்ந்து போனேன், என்னைக்குமே மறந்து போனேன்.
எந்த பாரதி இந்த பெண் சமூகத்திற்காக தன்னை இந்த தேசத்திற்கு கொடுத்தானோ அது நினைவுபடுத்தப்பட்ட இடம் இந்த எட்டயபுரமாக இருக்கிறது. இந்த பெண்கள் எல்லாம் பாராளுகிற இடத்தில் பல்வேறு இடங்களில் நீங்கள் வேலை வாய்ப்பை பெற்று இந்த தேசத்தினுடைய அந்நிய செலவாணியை உயர்த்தி பிடிக்கிற பெண்கள். நீங்கள் சாதாரண என் அன்பு சகோதரிகள், அனுப்பூத மட்டுமல்ல, ஆட்சி செய்வதற்கும் நீங்கள் தயாராக நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை எடுத்துக்காட்டுகிற இடமாகவே நான் இந்த பள்ளி அறையையும் இந்த கல்வி அறையையும் நான் பார்க்கிறேன். இந்த மாதிரியான இந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு வருத்தம், ஒரு சின்ன டிப்ரெஷன். என்னன்னு பார்த்தோம்னா 40 ஏக்கர் நமது கல்லூரியினுடைய ப்ராப்ளம் உள்ள வேடிக்கிறது சரியா போச்சு. உள்ள வேடிக்கிறது டூரிஸ்ட் சொல்லுவாங்க. இருக்கு இது சுத்தி இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் வாங்கி மிக அசுத்தமான காற்றை கொடுக்கக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு பயிர் இந்த வேலைக்கு. நம்ம கல்லூரியினுடைய முகப்பை நான் பார்க்கிற போது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. ஒரு நேரத்தில் நான் பள்ளி மாணவனாக இருக்கிற போது இந்த கோவில்பட்டிக்கு செல்கிற போது ஒரு 10 ஆண்டு காலத்திற்கு முன்பு நான் பார்க்கின்ற போது அந்த முறுக்கு மீசை முண்டாசு கவிஞனுடைய மீசையோடு சேர்ந்திருக்கிற வரிகளை போட்டு உங்கள் கல்லூரியினுடைய காம்பவுண்ட் சுவர்களில் அவன் சொன்ன வார்த்தை வரிகளை இப்போதுதான் அவன் எதை தேடினானோ, இந்த தேசத்தில் இந்த தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்று நினைத்தானோ அது இந்த கல்லூரியில் இப்போது இல்லாமல் இருக்கிறதாக நான் உணர்கிறேன். அறம்போல் கூர்மையரையும் மரபோல் மக்கள் கொண்டுள்ளார்கள் சொல்லி வல்லவர் சொல்லியிருக்கான். நீ பெரிய அறிவுடையவனாக இருந்தால், மிக பெரிய திறமையானவனாக இருந்தால், ஆனால் உன்னிடம் அன்பு இல்லை என்று சொன்னால் நீ எதற்கு ஒப்பானவன் சொல்லியிருக்காரு? மரத்துக்கு ஒப்பானவன் சொல்லியிருக்காரு. அதுக்காக மரம் என்று சொல்கிற போது உயிர் தருகிற இந்த மரத்தை நான் சொல்லவில்லை. இது கனி தருகிறது, காற்று தருகிறது, இலை தருகிறது, நீர் தருகிறது, மரம் தருகிறது, தொட்டிலாட்டுவதற்கு கம்பை கொடுக்கிறது, கட்டில் செய்வதற்கு பலகையை கொடுக்கிறது. நீ நாற்காலியில் உங்கள் முதல்வர் உட்பட நீங்கள் அமர்வதற்கு அது மரம் கொடுக்கின்றது. நீ உண்பதற்கு கனி கொடுப்பதற்கு அது கனி கொடுக்கிறது. நீ சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் கொடுக்கிறது. இறுதியில் நாம் நிறைவுடையாக வாழ்க்கையை முடிக்கிற போது இடுகாட்டில் நம்மளை எரிப்பதற்கு சொல்லி கொடுக்கிறது. ஆக மொத்தத்தில் மொத்தமாக இருக்கிற மரம், அந்த மரத்தை வள்ளுவன் சொல்லவில்லை. அறம்போடும் கூர்மையரேனும் மரம்போடுவர் மக்கள் கொண்டுள்ளார்கள் சொன்னால், ஒரு உயிர் இல்லாத ஒரு மரத்திற்கு எப்படி ஒரு உணர்ச்சிகள் இல்லாதோ, வெயில் காய போட்டோம்னா இருக்குது, அந்த மரத்திற்கு ஒரு உயிர் இல்லையோ, அதை போன்று நீ எவ்வளவு உயர்வான அறிவாளியாக இருந்தாலும் கூட அன்பு இல்லை என்று சொன்னால், ஒரு பிணைப்பு இல்லை என்று சொன்னால் மரத்திற்கு ஒப்பானவனாக வள்ளுவர் சொன்னார். அதற்காக என் அன்பு தங்கைமார்களையும் இந்த தேசத்தில் பல பொறியாளர்களை உருவாக்கி கொடுக்கிற என் ஆசிரியர் பெருமக்கள் உங்களை எல்லாரையும் நான் மரத்திற்கு ஒப்பீடு செய்யக்கூடியவனாக நான் அதற்குத்தான் நான் சொன்னேன், நீங்கள் கனி கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும், இலை கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும், நீர் கொடுக்கிற மரமாக இருக்க வேண்டும். எல்லாம் தருகிற மரத்தை தான் அப்துல் கலாம் அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னார். நான் அணில் வளர்த்தேன், ஓடி போயிடுச்சு, கிளி வளர்த்தேன், பறந்து போயிடுச்சு, ஆனால் 2 மரம் வளர்த்தேன், அது இனியும் 1000 பழங்களையும் இலைகளையும் கனிகளையும் இந்த தேசத்திற்கு கொடுக்கிறது. எல்லா மரம் வளர்க்கேன். எனக்கு பணம் பற்றாக்குறை என்று சொல்கிறீர்கள். ஏறக்குறைய 30 ஆண்டு காலம் 40 ஆண்டு காலத்திற்கு பழமையான இந்த கல்லூரி, 1000 பேர் இந்த கல்லூரியில் படித்தார்கள். ராதாகிருஷ்ணன் சொன்னார், நான் எதிர்த்த மாதிரி இங்க ஒரு தொழில் பண்ணி இவங்களை வச்சு படிச்சுக்கலாம்னு சொல்லி நான் முடிவு பண்ணி நான் ஹாஸ்டல் வச்சேன். பெண்களுக்கு அப்ப சேர்க்கிறதுக்கே இடம் இல்லாம என் ஹாஸ்டலே கூட்டி வலிஞ்சிச்சு. இப்ப எங்க ஹாஸ்டல் நான் மூடிட்டேன், யாருமே சேர்க்கிறதுக்கு வரல. பெரிய தொழில் ராதாகிருஷ்ணன் அவர் சொன்ன கருத்து. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த 40 ஏக்கர்லையும்
30 ஆண்டுக்கு முன்னாடி கல்லூரி தொடங்கி 1000 பிள்ளைகள் 2000 பிள்ளைகள் படிக்கிற காலம் வந்து ஒரு பிள்ளை ஒரு களச்செடியை பிடிக்கி இருந்தா இந்த வேலிக்கருவை செடி நமது கல்லூரி வளாகத்தில் முளைத்திருக்குமா என்பதுதான் கேள்வி. இதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கேன். இதை பற்றி பேசுவதற்கு தான் என் தங்கைகளோடு நான் ஒரு 10 நிமிடம் இந்த வீடும் இந்த நாடும் இந்த கல்வியும் என்பதை பற்றி உறவாட வந்திருக்கிறேன். என்னுடைய தாத்தா குருசாமி ரெட்டியார் சென்னமரெட்டி வெட்டியில அவர் கலப்பை எடுத்து 2 ஜோடி மாடுக்கு 1 ஜோடி மாடுக்கு வழி இல்லாமல் ஒத்தை மாடு அவரும் ஒத்தை மாடு பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இணைந்து கூட்டியராகத்தான் நிலத்திலே போய் விடுகிற போது அந்த கலப்புக்கு பக்கத்தில் ஒரு கல் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. டெக்னிக்கலா எப்படி நம்மளுடைய விஞ்ஞானம் வளர்ந்தது, எப்படி நான் வளர்ந்தோம்னு சொல்றது பழைய ஏற்றம் அடைக்கிறதுலாம் நீங்க பழைய இதில் வச்சிருக்கீங்களா? பழைய மாணவர்களாக நம்ம கல்லூரியில சேர்த்து வச்சிருக்கோம். இது ஒரு பொறியியல் துறை. ஒரு கலப்பை எப்படி நம்ம இயக்க ஊர்திகள் துறை இருக்குது இல்ல மோட்டார் சார், நீங்க சங்கர் தானே, நீங்க அந்த துறையை சேர்ந்தவர். உங்கள் துறை எப்படி முன்னுக்கு வந்திருக்கிறது? நம்ம ஏற்றம் அடைத்தோம். இப்போ வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து பம்ப் செட் வந்திருக்கு. இப்போ மோட்டார் வந்து என்ன செய்யுது, தண்ணி எடுத்து கொடுக்குது. முதல்ல கலப்பு வச்சிருந்தோம், அதுக்கு பிறகு ரெட்டை கலப்பு வச்சிருந்தோம். இப்ப டிராக்டர்ல டில்லர் வந்திருக்கு, டிஸ்க் வந்திருக்குது, அதுக்கு பிறகு மோட்டர் வந்துருச்சு. அப்ப நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய மாணவர்களுக்கு இதையெல்லாம் எடுத்துக்காட்டு. அந்த கலப்பு மாட்டு கலப்பையில சின்ன பிள்ளைங்க நாங்கள் அந்த கலப்பை மேல ஏறி இந்த கயிறை பிடிச்சு போகும்போது அதுக்கு என்ன வெயிட் கூட கொஞ்சம் நல்லா ஆழ ஊதுன்னு சொல்லி சின்ன பிள்ளைகளை உட்கார வைப்பாங்க. அந்த கலப்பையை முதல் நாள் உழுது விட்டு வீட்டுக்கு செல்கிற போது வீட்டில் எங்கள் தாத்தாவுக்கு பாட்டி இறந்து போயிட்டார். அப்பாவை கல்லூரியில சேர்ந்து படிக்கிறதுக்கு போயிட்டார். அந்த கலப்பையை சாச்சு அதுக்கு பக்கத்துல அந்த மிளகாய் கொத்தரை கொண்டு போறாங்க பாத்தீங்களா, 2 மிளகாய் வந்து கலப்பு கடையே சொல்றாங்க. அடுத்த நாள் போய் உழுது கட்டி குடிப்பதார். அப்படியெல்லாம் இருந்த ஒரு விவசாய குடும்பம் அதற்கு பிறகு தந்தையாரை படிக்க வைத்து அவர் அடுத்த கட்டத்திற்கு போய் ஒருவேளை உணவு இந்த கல்லூரியில் கொடுத்தால் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கலாம் என்று சொல்கிற போது சுந்தரமணி வீரன் சொல்ற ஒரு பள்ளிக்கல்வித்துறையினுடைய இயக்குனர் காமராஜர் திட்டத்தை கொண்டு வருவார், மதிய உணவு திட்டத்தை. அந்த பெருந்தலைவர் காமராஜர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வருகிற போது உணவு கொடுப்பதற்கு இந்த நாட்டில் பணம் இல்லை, இந்த சட்டத்தை எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கிற போது மடிப்பிச்சை எடுத்தாவது என் பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்து அவரை படிக்க வைப்பேன் என்று சொன்ன மாபெரும் காமராஜர் வாழ்ந்த இடம். இந்த இடத்துல நம்ம தோக்கலாமா? நம்ம தோக்கலாமா? சொல்லுங்க நீங்க. தன் வாழ்க்கையை இந்த நாட்டுக்காக அர்ப்பணித்து கொடுத்தவர். நம்ம ஊர்ல நம்ம பிள்ளைங்க ஏன் என்ற கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள். இந்த கல்லூரிகளில் படிக்கிற 1965 தான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் நடராஜன், தில்லை இல்லாத எத்தனையோ பேர் வந்து இறந்து போய் இந்த நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்தார். பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய தலைமையில், கலைஞர் அவர்களுடைய தலைமையில் இந்த தேசம் போராட்ட களத்தை சந்தித்தது. என் தமிழ் மொழி இந்த நாட்டை ஆள வேண்டும், அதற்காக என்னவெல்லாம் கொடுப்பேன் என்று புறப்பட்டவர்கள் தான் அன்றைய கல்லூரி மாணவர்கள். அவர்கள் புறப்பட்ட காரணத்தினால்தான் அரை நூற்றாண்டு காலம் இந்த தேசத்தை எது ஆண்டு கொண்டிருக்கிறது? திராவிட இயக்கங்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இதை எதுக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, இங்கே ஒரு கட்டணம் கட்ட வருகிறவர், இங்க ஒரு பணியை செய்ய வர்றவங்க, இங்க சிவில் டிபார்ட்மெண்ட் இருக்கா? சிவில் டிபார்ட்மெண்ட் இல்ல. ஒரு ஒர்க் நடக்குதுன்னா இங்க என்ன ரேஷியோல அது நடக்குதுன்னு சொல்ற கேள்வியை கேட்கக்கூடியவர்களாக இந்த மாணவர்கள் நீங்கள் இருக்கிறீங்க. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியரிங் வந்திருக்கிறவங்க, நான் அவங்க கேட்பேன், நான் இவ்வளவு பரந்த இடத்தில் ஒரு வேப்ப மரம், நீங்க மரம் நீங்க யார்? நீங்க எல்லாம் இன்ஜினியர்ஸ். நீங்க இந்த தேசத்தை உருவாக்கக்கூடியவர்கள். பெரிய மரம் நட்டும் போது கூட உங்களை பார்த்தேன், ஒரு ஆலமரம் நட்டீங்க. அந்த ஆலமரத்தை வச்சிருந்தா அந்த ஆலமரம் எவ்வளவு பெருசா வரணும்னு சொல்றத ஒரு டிசைன் உங்ககிட்ட இருக்கு. ஆலமரம் எவ்வளவு பெருசா வரும்? அப்ப அந்த ஆலமரத்துக்கிட்டே ஒரு பக்கத்துல ஒரு 5 அடியில ஒரு புங்க மரம் வச்சிருக்கீங்க.
அதுக்கு பக்கத்திலேயே இன்னொரு புளிய மரம் இருக்கு. அதுக்கு இன்னொரு 5-6 அடி பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 30-40 அடிக்குள்ள நீங்கள் 20 மரக்கன்றுகளை வைத்தால் உங்களுக்கு சயின்ஸ் தெரியும் நினைக்கிறேன். டார்வினுடைய கொள்கையை நீங்கள் படித்திருக்கிறீர்கள். அதுக்கு மாறுபட்ட கருத்து கூட இப்போ வந்திருக்கிறது. தகுதியுடைய உயிர்கள் மட்டும்தான் தப்பி பிழைக்கும். அதுதான் வாழ்க்கை. அப்படித்தானே? வேட்டையாடுவதும் தப்பிப்போதுமே வாழ்க்கை. வேட்டையாடுனா புலிக்கு மான் உணவு, மான் ஓடி விட்டால் அதுக்கு உயிர். இப்போது நீங்கள் படிக்கிற காலகட்டமும் அதுதான். 500 மாணவர்கள் இங்கு படிக்கிறீர்கள். பல்வேறு நிறுவனங்களுக்கு அசெஞ்சர் வருகிறது, டாடாசன் வருகிறது, டிசிஎஸ் வருகிறது, ஹச்சிசிஎல் வருகிறது. தகுதியுடையவர்கள் நீங்கள் யார் காம்படிஷன் சக்சஸர்ஸோ அவர்களே அவர்கள் தேர்வு செய்து போய்விடுவார்கள். அவர்களும் 3 ஆண்டுகள் தான் இந்த கல்லூரியிலே படித்தார்கள். நீங்களும் 3 ஆண்டுகள் தான் இந்த கல்லூரியிலே படித்திருக்கிறீர்கள். எடுத்தவர்களில் காவாசி பேர் பெரிய நிறுவனத்துக்கு போவார்கள். அதுக்கு அடுத்து இருக்கிறவர்கள் அடுத்த சிறிய நிறுவனத்துக்கு போவார்கள். நீங்கள் எந்த ஆன்சரையுமே நீங்க கரெக்டா பண்ணலைன்னா நீங்க மட்டும் வீட்டில் எவ்வளவு அபத்தமான ஒரு கல்வி. இதே பேராசிரியர் சொல்லிக் கொடுத்ததுதான். எல்லாருமே படித்திருக்கிறீங்க. ஆனால் போட்டித் தேர்வுகளில் ஒரு சில பேர் தான் நீங்கள் வெற்றி பெற முடிகிறது என்று சொன்னால் உங்களை அனைவரையும் நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதுதான் உங்களை நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டேன். எதுக்கு சொல்றேன்? ஆலமரம் வச்சீங்கன்னு பாத்தீங்களா, அது எவ்வளவு பெருசா மரம். இன்னொரு மரம் வைக்க போறீங்க, அது 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க இந்த மரத்தை. அப்ப நீங்க ஒரு இன்ஜினியர்ஸ், நீங்க என்ன பிளான் பண்ணணும்? மாணவர் சமுதாயம் தான் ஒரு புரட்சிக்கு காரணமாக இருக்கிறீங்க. இந்த தேசத்திலே 1917 ருஷ்ய புரட்சி வந்தபோது அந்த புரட்சிக்கு காரணமான லெனினும் குரூப்ஸ்காயாவும் சைபீரியா தீவுகளில் அடைக்கப்பட்டார். அவர்கள் மாணவர்களாக இருக்கின்ற போது இந்த தேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை கட்டமைப்பதற்காக போராட்ட களத்தை சந்தித்தார். நீங்க போராடணுமா? உங்களுடைய விங்ஸ் ஆர் ஃப்ரீ. யாரும் உங்களுடைய சிறகுகளை, உங்களுடைய கைகளை, உங்களுடைய கரங்களை யாரும் கட்டி போட்டு விட முடியாது. உங்களுடைய இதயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் எந்த இடத்திற்கும் செல்லலாம், எப்படியும் வேலை தேடி கொள்ளலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் படிக்கலாம். உங்களுடைய கல்வியையும் உங்களுடைய சிந்தனைகளையும் யாரும் தடுத்து விட முடியாது, தடை போட்டு நிறுத்தி விட முடியாது. அவ்வளவு சுதந்திரமான இந்த இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள். இப்படி இருக்கிற என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் ஒரு வீடை எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால் அந்த வீடு வெளிச்சமாக இருக்கவே, அந்த வீடு எப்போதும் ஒளி இருக்கிற இடமாக, இன்பமயமாக இருக்கிற இடமாக, வள்ளுவன் சொன்னதை போன்று உடலை மீது யாரை மீது என்பதுதான் நம் மலரை சொல் கேளாதவர் சொல்லி இந்த குழந்தைகள் இருக்கிற இந்த இடம், நீங்கள் இருக்கிற அந்த வீடு தான் உன் தாய் தந்தைகளுக்கு சிறப்பாக இருக்கு என்று சொன்னா நீ அந்த வீட்டை எவ்வளவு சுத்தமா வச்சிருக்க. உன் வீட்டுல போய் உன் தம்பி இருப்பான், போகும்போதே ட்ரெஸ்ஸை கட்டி கொடுப்போம். நீ அதை எவ்வளவு அழகா துவைச்சு போட்டு இப்படி மடிச்சு வைக்கிறது. ஒரு நியத்தியை தன் தந்தைக்கு உதவி செய்து, தன் தமையனுக்கு உதவி செய்து, தன் தம்பிக்கு உதவி செய்து, தன் தாய் தகப்பனுக்கு உதவி செய்து, தன் கணவனுக்கு உதவி செய்து, தன் மாமனாருக்கு உதவி செய்து, தன் மாமியாருக்கு உதவி செய்து, அந்த வீட்டுக்கு உதவி செய்து, அந்த வீட்டில் இருக்கிற நாத்தனாருக்கும் உதவி செய்து, என் நாட்டில் இப்படியே ஒரு பெண் இருப்பாளா என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறப்பு உடைத்த என் அன்பு சகோதரியே, இந்த இடம் மிகவும் உன் வீடு போன்று என்னவா இருக்கணும்? வெளிச்சமா இருக்கும். அதுக்கு என்ன வேணும்? எப்படி சார் பணம் கொடுக்கிறது? நான் பிரின்சிபல் கேட்டாங்க. நான் உண்மையாவே ரொம்ப வருத்தப்பட்டேன். மேடம், உங்க ஆளுல எவ்வளவு சேர்ந்து வாங்குறாங்கன்னு கேட்டேன். பேராசிரியர்லாம் அரசாங்கம் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு சம்பளம் கொடுக்குது சார். நான் எப்படி சார் அவங்ககிட்ட கேட்க முடியும்? யார் சொல்றா? பிரின்சிபல் சொன்னாங்க. இந்த மாணவர்களுக்கு 2000 ரூபாயோட பள்ளிக்கூடத்துல ஃபீஸ் கட்டுறதுக்கே கஷ்டப்படுறாங்க, அவங்க கிட்ட எப்படி சார் பணம் கேட்க முடியும் அப்படின்னு பிரின்சிபல் சொன்னாங்க. தான் பிறக்கின்ற போது அனாதையாக பிறந்தவர், தாய் யாருக்கு தெரியாது, தந்தை யாருக்கு தெரியாது. ஒரு ஆஸ்பத்திரியில ஒரு குப்பை கூடையில போய் ஒரு குழந்தை பாலுக்காக உருவாக்குவான்னு சொல்லி எழுதிட்டே, அதுல ஒரு நர்ஸ் போய் என்னடா ஒரு சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பார்த்தா ஒரு குழந்தை கிடந்தது. அந்த குழந்தையை தூக்கி வளர்த்தார்கள்.
படிக்க வைத்தார்கள், கல்லூரிக்கு அனுப்பினார்கள். கல்லூரியே பாடத்தை கூட படிக்கல, இடையில் நின்று வெளியில் ஓடி போனான். அவன்தான் ஆப்பிள் நிறுவனத்தினுடைய தலைவர் ஸ்டீவ் ஜாப்ஸ். அவன்தான் ஆப்பிள் ஐபோன், ஆப்பிள் ஐபேட், ஆப்பிள் நிறுவனம் கொண்டு வந்த அனைத்து படைப்புகளையும் படித்து இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய கோடீஸ்வரனில் நம்பர் 1 இடத்தை பிடித்த ஸ்டீவ் ஜாப்ஸ் யாரு? தாயும் இல்லை, தந்தையும் இல்லை, ஒருவேளை உணவுக்கு வழியும் இல்லாத ஒரு அனாதை. அந்த அனாதையினால் இந்த தேசத்தினுடைய முதல் கோடீஸ்வரனாக வர முடியும் சொன்னார். என் தங்கச்சிமார்களே, உங்களால் இந்த வேலைக்கிழமையை அகற்ற முடியுமா முடியாதா என்பது இது கேள்விக்குறியாக நான் உங்களை வைக்கிறேன். இங்க இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள், நீங்கள் யாரும் சாதாரணவர் இல்லை. நீங்களும் தந்தையாக, நீங்களும் பெற்றோராக, நீங்களும் ஏதாவது ஒரு கல்லூரியிலே ஏதாவது ஒரு பள்ளியிலே படித்திருக்கிற மாணவனாக, இன்று மாமனாரா மாமியாரா தாய் தகப்பனா இருக்கக்கூடிய ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன்ல உள்ள இன்ஸ்டிடியூஷன் தான் இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன் நான் சொல்றேன். நீங்கள் ஒவ்வொரு பகுதிகளிலும் உங்க வீட்டுல உங்களுடைய சமூக அமைப்புல நீங்க இருக்கிறத சொல்றேன். நல்ல யோசனை பண்ணி நீங்க பாருங்க. உங்களால முடியாதது எதுவுமே கிடையாது. ஒரு வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்த்து வீட்டுக்காரன் கூட பேச மாட்டான். வீட்டுக்குள்ள சண்டை வரும். அந்த அம்மா தீப்தி ஆஃபீஸ் போயிருவா. என்ன தீப்தி ஆஃபீஸ் தானே, இப்ப ராட்டு மூட்டெல்லாம் எல்லாம் இல்ல மில்லுக்கு போயிட்டான்னு வச்சுக்கேன். பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் அந்த தெருவில் ஓடி வரும்போது கீழே தவறி வந்துடுறான். 2 வீட்டுக்காரனுக்கு சண்டை. அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே கிடையாது. இவன் கால் முட்டி உடைஞ்சு அந்த ரத்தம் வரையும் போதுன்னா பக்கத்து வீட்டுக்காரி பேசாத கூட தன்னுடைய சீலையினுடைய முந்தானியை கிழித்து தண்ணியில் வைத்து அவன் காலை கெட்டுகிறாரே, அந்த ரத்த பந்த உடையதுதான் இந்த இந்திய தேசம், இந்த தமிழ்நாடு. இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் மிக உயர்ந்த எண்ணத்திற்கு சொந்தக்காரர்கள். அதை போன்றுதான் இங்கு பணி செய்கிற பேராசிரியர் பெருமக்கள். நீங்கள் நினைத்தால், இந்த குழந்தைகள் நினைத்தால், இங்கு பணி செய்கிறவர்கள் நினைத்தால் இந்த இடம் மிக வெளிச்சமாக இருக்கும். இங்கு விரிச்சல் பல விளைந்து நிற்கும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த இடத்தில் தான் நான் உங்களிடம் கேட்கிறேன். வரவேற்புரை ஆற்றிய அன்புக்குரிய சகோதரி அவர்கள் பேசுகிற போது பாரதியினுடைய வார்த்தைகளை கோட் பண்ணார். அவன் தான் கேட்டான், எதுவுமே இல்லாத வலிய நிலைக்கு சொந்தக்காரன், ஆனால் உலகத்தை ஆள வேண்டும் என்று நினைத்தது. சுதந்திரம் பிறக்க வேண்டும் இந்த நாட்டிலே பட்டங்கள் செய்வோம், சட்டங்கள் செய்வோம், ஞானம் நெடுங்க வரும் கப்பல்கள் செய்வோம், ஆணிகள் செய்வோம், கோடிகள் செய்வோம், இந்த தேசத்தை சந்திர மண்டலம் படைப்போம் சொன்னானே அந்த பாரதி. ஏமா இந்த வேலிக்கிற செடியை வெட்டிட முடியாதா? இதுதான் என்னுடைய கேள்வி. இந்த ஊர்ல பிறந்தவன் அவன் தான் சொன்னான், தன்னுடைய மனைவியோட வாழ வேண்டும். இடம் கிடைக்கல அவனுக்கு. பராசக்தி கேட்டால் ரொம்ப கோபமா, காணி விட வேண்டும் பராசக்தி, காணும் இடமெல்லாம் முன் விளைய வேண்டும் பராசக்தி, அங்கு ஒரு 4 தென்னை மரங்கள் வேண்டும் பராசக்தி, அங்கு நானும் என் காதல் மனைவியும் சென்று அமர்ந்தால் உயிர் கீதங்கள் கேட்க வேண்டும் பராசக்தி கேட்டான். காணி நிலம் இல்லாத அந்த பாரதி கேட்டான், அவன் பெயரிலே 40 ஏக்கர் இடத்தை கொடுத்திருக்கிறீர்கள். இங்கு தென்னை மரமும் இல்லை, இங்கு புங்க மரமும் இல்லை, அதை குத்தி சாப்பிடுகிற வேப்ப மரமும் இல்லை. என் அன்பு தம்பிகளே, நீங்கள் பார்க்கிற இடமெல்லாம் வேலிக்கிருவை செடிகள் இருக்கிறதே, வேதனையான விஷயம். இதை எப்படி அகற்ற வேண்டும் என்பதைத்தான் உங்களோடு கூட்டு சேர்த்து பேச. இதை எப்படி அகற்ற முடியும்? நம்மளால முடியாதா? இப்ப எங்க ஒன்றிய நவநீத கண்ணன் இருக்கிறார். அவர் ஊராட்சி மன்ற தலைவராக, உள்ளாட்சியினுடைய ஒன்றிய குழு உறுப்பினராக, கூட்டுறவு சங்கத்தினுடைய தலைவராக பணி செய்தவர். நகர சேவனர் ஒரு கூட்டுறவு சங்கத்தில் வேலை செஞ்சவர். ராதாகிருஷ்ணன் ஏற்கனவே ஒன்றிய குழு உறுப்பினராக வேலை செஞ்சவர், மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராக வேலை செஞ்சவர். நீண்ட நாள் மக்கள் பிரதிநிதியாக அரசாங்கத்துடைய ஒப்பந்தக்காரராக வேலை செய்தார். இங்க இருக்கிற மூர்த்தி அவர்கள் இந்த எல்லையாவரத்தினுடைய ஊராட்சி பகுதி தான் 3 முறை ஊராட்சி மன்ற தலைவராக பணி செய்தவர். அன்புக்குரிய செல்வராஜன் வந்து பிரசிடண்டாக வேலை. சாமி சுப்ராஜ் வந்து கூட்டுறவு சங்க தலைவராக வேலை செய்தார்.
காலமாக கூட்டுறவு சங்கத்துல பரிசுக்கு நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா, இவர்களெல்லாம் இணைந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய எட்டயாபுரம் திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்றது ஒரு கட்சி தான். நாம் ஆட்சியை பிடித்திருக்கிறோம். ஆட்சியை பிடித்திருக்கிறோம் என்று சொல்ற போது அரசாங்கம் கொடுத்துதான் பணம் செய்யணும்ன்றதில்ல. கொடைக்குள்ள கொண்ட மன்னர்கள் இந்த தேசத்திலே குவிந்திருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை கண்டறியுவதற்கு நீங்கள் தயார் நிலையில் இருக்கிறேன். சவுந்தரராஜன் டாக்டர் இருக்கிறார். அவரு மருத்துவ அலுவலரா புதூர்ல வேலை பார்த்தார். நீங்க ஒரு முறை புதூர்ல இருந்து எந்த பிள்ளைகளாவது நீங்க வந்திருந்தீங்கன்னா அந்த புதூரினுடைய ஆரம்ப சுகாதார நிலையத்தை நீங்கள் பார்த்தால் அங்கு எங்கு பார்த்தாலும் மக்கள் அமர்வதற்கு சுத்தி சுத்தி வேப்ப மரம், காண்டுதான் புங்க மரம், அப்படியே குளிர்ச்சியான காற்று. அங்க ஆஸ்பத்திரிக்கு வந்தாலே என்ன இருக்காது, நோய் இல்லாம போயிடும். புண்ணியமா வச்ச மரம் இங்க மரம். இந்த இடத்தில் சவுந்தரராஜன் ஒரு புண்ணியமா. நான் உங்களை எல்லாரையும் நான் ஒரு புண்ணியம் சேர்க்கக்கூடிய இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த தேசத்தில் நாம் யாரும் 500 ஆண்டு காலம் தொடர்ந்து வாழ்ந்துவிட முடியாது. பாரதிக்கு 33 வயது தான், விவேகானந்தருக்கு 32 வயது தான். இந்த தேசத்தில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் குறைந்த வயதிலே வாழ்ந்திருக்கிறார். ஆனால் எதையாவது ஒன்றை இந்த நாட்டிற்கு விட்டு சென்றிருக்கிறார். நாம் இந்த தேசத்தில் இங்கு படிக்கிற ஒவ்வொருத்தவர்களும் ஆண்டுக்கு 3 ஆண்டுகள் பட்டப்படிப்பு படுகிறீர்கள். ஒரு ஆண்டுக்கு ஒரு மரத்தையாவது இந்த நிலத்தில் நீங்கள் ஊன்றி வைத்து விட்டு போனால், இது சவுந்தரவல்லி வைத்த மரம், இது கீதா வைத்த மரம், இது ப்ரொஃபசர் சங்கர் வைத்த மரம். சங்கர் அவர்கள் எத்தனை ஆண்டு காலம் நீங்கள் இங்கு வேலை பார்த்திருக்கிறீர்கள். ஆண்டுக்கு ஒரு தோப்பை உருவாக்க வேண்டாம், ஒரு மரத்தை உருவாக்குங்கள். இங்கு இருக்கக்கூடிய மாணவர்கள் 145 பேர் இந்த ஆண்டு படிக்கிறீர்கள். முதல் ஆண்டிலே 145 மரம், 2வது ஆண்டிலே 145, 3வது ஆண்டிலே 145 மரம் வைத்தார். ஆசிரியர்கள் ஒவ்வொரு ஆண்டுகளும் பணியாளர்கள் 74 மரங்களை, ஒரு மரத்தை கொண்டு வைத்தார். ஒரு ஆண்டுக்கு ஒரு மரத்தை வைத்தார். 5 ஆண்டு காலத்திற்கு பிறகு இந்த கல்லூரியை படிக்கிறவர்கள், ஏன் மனச்சாட்சி இல்லாத சட்டமன்ற உறுப்பினரே, நீங்கள் இப்படி ஏற்பாடு செய்திருக்கிறீர்களே, எனக்கு முன்னால் படித்தவர்கள் அனைத்தையும் மரங்களாக இங்கு நிறைத்து விட்டார்களே, எங்களுடைய அங்கங்களையும் எங்களுடைய எண்ணங்களையும் இங்கு புதைத்து வைப்பதற்கு, ஒரு விதையை உண்பதற்கு எங்களுக்கு ஒரு இடம் இல்லையே, இனியும் 40 ஏக்கர் இடம் கொடுத்தால் நாங்களும் நட்டி வைப்போம் என்று போராட்ட களத்திற்கு உன் தங்கைமார்கள் வர வேண்டும் என்ற அளவிற்கு நீ உன் எண்ணங்களை இந்த இடத்திலே பதிய வைக்கலாம். இது நடக்க முடியுமா? என் தங்கச்சி யாராவது ஒரு ஆள். இந்த 2வது மாணவியா, முதல் மாணவி பேசுறீங்கள, 2வது மாணவி ஒரு மரம் வளர்க்க முடியும். வீட்டுல வந்து எத்தனை சின்ன சின்ன வேலைகளை செய்யறோம். இந்த காம்பஸ்க்குள்ள ஆடு மாடு வர முடியாது, எல்லாம் வந்து ஃபென்ஸ் பண்ணிடுது. இந்த ஃபென்ஸ் பண்ண இடத்துல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் மரம் வளர்க்க முடியாது? சரிங்க சார், மரத்தை எல்லாம் வளர்த்துருவோம். இப்ப எப்படி இந்த இடத்தை துப்புரவு பண்ணி கொடுக்குறீங்க, நாங்க வளர்த்து காமிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா? இதை நீங்க துப்புரவு பண்ண முடியுமா? முடியும். நீ 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு நீ கஷ்டப்படுற. உன் பக்கத்து வீட்டுக்காரருக்கு இந்த கேள்வி, அங்க இருக்கிற வாத்தியார் வேலை பார்க்கிறவர்கிட்ட கேள்வி, அங்க இருக்கிற ஒரு நகைக்கடை வச்சிருக்கிறவர்கிட்ட கேள்வி, எங்க ஸ்கூல்ல எங்க காலேஜ்ல வேலைக்கு சரி, அதை வெட்டுறதுக்கு, அதை துப்புரப்படுத்துறதுக்கு, அங்க மரம் வைக்கிறதுக்கு நீங்க டொனேஷன் கொடுங்க. மனசாட்சியுடன் என் அன்பு சகோதரிகளே, நீங்கள் எல்லாம் இணைந்தால் இந்த தேசம் வெற்றி பெறும். அதை வாங்கிட்டு வந்து சரியா போய் ஒரு ஆளு 1000 ரூபாய் ஒரு வருஷத்துல கலெக்ட் பண்ணிருக்கு. 500 பேர் 1000 ரூபாய் கலெக்ட் பண்ண எவ்வளவு கலெக்ட் பண்ண முடியாதா? எவ்வளவு வேஸ்டா செலவழிக்கிறான். எட்டயாபுரத்துல மட்டும் வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு பிராண்டி பாட்டில் குடிக்கிறான். 5 லட்சம் ரூபாய்க்கு பிராந்தி பாட்டில் குடிக்கிறான். இங்க சுடுகாட்டுக்கு பக்கத்துல ஒரு பிராந்தி கடை இருக்கு. அந்த பிராந்தி கடையை ஊருக்குள்ள வைக்கணும்னு சொன்னான். நான் சொன்னேன், ஊருக்குள்ள ஒரு பிராந்தி கடை இருக்கு, அதை வெளியே கொண்டு போறதுக்கு மக்கள் திறந்து சொல்லியிருக்கான். அப்புறம் அதுக்கு வழியை காணும். அந்த சுடுகாட்டில் இருக்கக்கூடிய
பிராந்திக்கடியை ஏண்டா ஊருக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்ற, அது சுடுகாட்டிலேயே இருக்குன்னு சொல்லி சத்தம் போட்டு நிப்பாட்டி வச்சேன். ஏன் சொல்றேன்னா 5 லட்சம் ரூபாய் ஒரு நாளைக்கு குடிக்கிறான். ஒரு நாளைக்கு நீ குடிக்காம இருப்பா, ஒரு நாள் குடிக்காமல் அவனை தடுத்தால் நீ சட்டை போட்டுக்கோ, குடிக்க விடமாட்டேன் உன்னை. எட்டயபுரம் மாணவிகள் புரட்சி பயணம் போக நீங்க 100 பேர் ஒரு நாளைக்கு. கல்வி எது? இந்த தேசத்தில் கல்வி எது? நீ யாரை ஒருவரை திருத்துகிறாயோ, இந்த தேசத்தில் சுதந்திரம் வேண்டும் என்பதற்காக தன்னையே இருந்த பாரதி பிறந்தானோ அவன் பெயரா? அவன் நினைத்த கனவுகளும் அவன் நினைத்த எழுதிய கவிதைகளும் நினைவாக்கப்பட்ட வித்தாக நீ இருக்கிறாயே. நீ எழுந்து நீ எட்டயபுரம் நகரத்துக்குள்ள போனேன்னா 5 லட்சம் இல்ல 50 லட்சம் ரூபாய் இந்த கல்லூரிக்கு ஒன்னால் கொண்டு வர முடியும். அப்படியெல்லாம் நாங்க கல்லூரி படிக்க போகும்போது நாங்கெல்லாம் வசூல் பண்ணிட்டு கொஞ்சம் வச்சுக்கிட்டோம். நான் காலேஜ் படிக்கும் போது இப்ப வளர்ந்து வந்ததுக்கு பிறகுதான் சார் ரொம்ப தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு போனோம். இருந்தாலும் கூட ஒரு யூனிட்டியை ஃபார்ம் பண்ணுங்க. நீ உங்களால வசூல் பண்ண முடியும். நவீன் நான் 10,000 ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேன். முதல் பணம் யார் கொடுக்குறா? நான் கொடுக்குறேன். டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஏறி வந்திருக்கீங்களா? எங்க இருக்கிறார் அவர்? அவ்வளவு தூரத்தில் ரசிகா எப்படி இதெல்லாம் பார்ப்பார்? கேட்கிறாரா? டோட்டலா இதெல்லாம் எவ்வளவுன்றதை எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணுங்க. எல்லாத்தையும் என்ன சார்பு போட வேண்டாம். எனக்கு யாரும் சார்பு போட வேண்டாம். நான் உண்மையாவே இங்க போடுறதுக்கே வருத்தப்படுறேன். நான் யாரையும் வாங்குறது. இந்த இடத்தில் கண் இரண்டு விட்டு சித்திரமாகினால் கைகொட்டி சிரிப்பாயா காணப்பண்ணு சொல்லியிருக்கோம் இல்லையா? நம்ம இதையெல்லாம் சுத்தப்படுத்தி இங்கெல்லாம் மரம் நட்டி இங்கெல்லாம் வேப்ப மரத்தை வச்சு பலன் தரக்கூடிய மரங்களை வைத்து இங்கு பல பறவைகள் வந்து அது பலன் தரக்கூடிய செயல்களாக வருகிற போது நீ என்னை அழைத்து ஒரு மரத்து நிலையில் நீ அமர்த்தினால் அதுவே நான் ஆனந்தமாக பார்க்கிறேன். இந்த துண்டு எதுக்கு? இது என்ன கௌரவம் இருக்கு? நம்மளை சுத்தி சுத்தி நச்சுக்களாக இருக்கிற போது நமக்கு என்ன நாகரிகம் வேண்டி இருக்கிறது? யாரையும் நான் வருத்தப்பட சொல்வதற்கோ யாரையும் நான் கஷ்டப்படுத்துவதற்கோ சொல்றேன். இன்று முத்தமிழறிஞர் வள்ளுவன் சிலையை இந்த நாட்டுக்கு கொடுத்தவர். நாட்டில் 1330 பொருட்பாக்களின் மூலம் உலகத்தை உத்தம தலைவர் கீழையரால் தலைவருக்கு கூட வள்ளுவர் சிலையை நான் திறந்து வைத்தேன். வள்ளுவர் கோட்டத்தை அமைத்த மாபெரும் தலைவர் 130 அடி உயரத்துல ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் வள்ளுவனுடைய கற்சிலையை கன்னியாகுமரி கடற்கரையில் இந்த குமரி தேவியை பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த ஒரு படைப்பாளியான கலைஞர் பெற்றெடுத்த மகன் நேர்மையான ஒரு ஆட்சியை கொடுக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அது இந்த மாணவிகள் எல்லாம் சிறந்த இடத்திற்கு வர வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அவர் நமக்கு நாமே திட்டத்தை கொடுத்திருக்கிறார். நீங்க நான் உங்களுடைய திட்டத்திலேயே நான் வந்து உங்க ஸ்கூல் காலேஜ் எஜுகேஷன் இல்லாத கூட நான் கலெக்டர் ஸ்பெஷல் ஆர்டர் உங்களுக்கு வாங்கி தரேன். எவ்வளவு திட்ட மதிப்பீடுகளை நீங்கள் தயார் செய்து அவ்வளவும் இந்த கலை செடிகளை நீங்கள் அகற்ற வேண்டும். அதற்கு என்ன செய்யணும்? 33% பங்கை நம்ம தயார் பண்ணணும். யார் தயார் பண்ணணும்? என் தங்கச்சி மாதிரி நீங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு சொல்லிக் கொடுக்கிற உங்களுடைய ஆசான் ப்ரொஃபசர்ஸ், உங்களுடைய பிரின்சிபல், உங்களுடைய தாசில்தார் அலுவலகத்துல வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, டெப்டி தாசில்தார்ஸ் இருக்கிறாங்க, இங்க சப் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல சப் ரிஜிஸ்டர் இருக்கிறாரு. இங்க நிறைய பேர் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பெரிய தொகை, ஒரு 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய் பணம் வசூல் பண்ணிருக்கோம். ஒரு மாசம் தயார் எடுங்க. ஒரு புரட்சியை நீங்க உண்டு பண்ணுங்க. ஒரு வேப்ப மரம் 5வது ஆண்டு கழித்து 3000 ரூபாய்க்கு பணம் கொடுக்கிறார். நம்புறீங்களா?
ஒரு எலுமிச்சம்பழம் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கொடுக்கிறதோ, ஒரு மாமரம் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கொடுக்கிறதோ, ஒரு தென்னை மரம் ஒரு ஆண்டுக்கு எவ்வளவு கொடுக்கிறதோ, அதையெல்லாம் தாண்டி அதிகமான பலனை கொடுப்பது வேப்ப மரம். நீங்க உங்க கல்லூரியில இந்த 40 ஏக்கர்ல ஒரு ஏக்கருக்கு 30 அடிக்கு ஒரு மரம் வச்சா 50 மரம் வைக்கலாம். தென்னை மரம் வச்சா 23 அடிக்கு ஒரு மரம் வச்சா 75 மரம் வைக்கலாம். வேப்ப மரம் 50 மரம் ஒரு ஏக்கருக்கு நீங்க வைத்தீர்கள் என்று சொன்னால் இது பாரதியினுடைய நீட் கல்லூரி. ஒரு வேப்ப மரத்துக்கு 30 அடிக்கு வச்சீங்கன்னா 6வது ஆண்டில் ஒரு மரம் அது வேப்பம் காயாக, வேப்பம் பழமாக, வேப்பம் முத்தாக, வேப்ப இலையாக, பட்டையாக உதிர்ந்து அதை எல்லாத்தையும் நீங்க அரைச்சி எட்டயாபுரம் கல்லூரியை சுற்றி 3 லட்சம் ஏக்கர் இந்த லாத்திகுளம் தொகுதியில் பரப்பளவில் விவசாயம் நடைபெறுகிறது. இந்த விவசாயிகளுடைய நிலங்களில் உரங்களுக்கு தட்டுப்பாடு இருக்கிறது. இந்த உர தட்டுப்பாடை போக்குவதற்கு இந்த பூமியிலே சரியான உரங்கள் இல்லாமல் பல அல்கலைன் கெமிக்கல் ஃபெசிலிட்டியோடு சேர்ந்திருக்கக்கூடிய உரங்களை இந்த விவசாயிகள் போடுறதுனால பல பூச்சிகளினாலும் பல வண்டுகளினாலும் விதைகள் தின்று அழிக்கப்படுகிறது. அவற்றை விரட்டுவதற்கு ஒரு பெரிய தொழில்நுட்ப புரட்சி தேவை. அந்த புரட்சியை இந்த புரட்சியாளர் பாரதி பெயரால் இருக்கிற இந்த கல்லூரியில் இருக்கிற நீங்கள் 6வது வருஷத்துல வேப்ப மரத்தை எல்லாம் நுணுக்கி செஞ்சு இங்க டஸ்டா அரைச்சா 3000 ரூபாய் ஒரு வேப்ப மரம் கொடுத்தா உங்க கல்லூரியில் 2000 வேப்ப மரம் கட்டப்படும். 2000 வேப்ப மரத்தில் ஒரு ஆண்டுக்கு 60 லட்சம் ரூபாய் 6வது ஆண்டில் இருந்து பயன் வரும். 60 லட்சத்தில் கொஞ்சம் கூட குறைய வந்தா கூட 40 லட்சம் ரூபாயாவது பணம் வரும். 40 லட்சம் ரூபாய் பணம் இருந்தால் இந்த கல்லூரி தான் இந்த தேசத்தில் பல பொறியாளர்களை உருவாக்குவதற்கு இங்க யார் வர வேண்டியதில்லை, சிஏட் வர வேண்டியதில்லை, இங்க டிவிஎஸ் வர வேண்டியதில்லை, அசெஞ்சர் வர வேண்டியதில்லை. இந்த பாரதி தொழில்நுட்ப கல்லூரி லட்சக்கணக்கான தொழில் புரட்சி செய்யக்கூடிய இளைஞர்களையும் பொறியாளர்களையும் உருவாக்கக்கூடிய, நீங்கள் அப்சர்வ் பண்ணி மற்றவர்களுக்கு எப்படி வேலையை கற்றுக் கொடுக்க முடியும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய புரட்சியாளராக நீங்கள் வருவீர்கள். அதற்கு மாற்றங்கள் வேண்டும். யார் அங்க வெள்ளக்காரனா இருக்கலாம் நம்மளை அடிக்கிறதுக்கு? ஏமா வெள்ளக்காரனாம இருக்கலாம்? நீ வேப்ப மரம் வச்சா இந்த இருக்கக்கூடிய வேலிக்கல் வச்சு நீ எப்படின்னா இங்க இருக்கக்கூடிய நிலத்தை உழுதா யாராவது உன்னை அடிச்சுருவாங்களா? யாராவது உன்னை தடுத்துருவாங்களா? ஆனால் ஒரு தேசம் விக்டோரியா மகாராணியினுடைய எல்லையில் ஆளப்பட்டுக் கொண்டிருக்கிற போது அந்த தேசத்தில் வாழ்ந்த ஒரு பொறியாளர் நம்மளுடைய பெரியார் டேமை கட்ட போகும்போது அந்த பெண்ணிக்கு உனக்கு இந்த டேம் யாரா கட்ட சொன்னது, பணம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கிற போது இங்கிலாந்து தேசத்தில் தன்னுடைய சொத்தை விற்று இந்த நாட்டில் பெரியார் டேம் அன்னைக்கு அவன் கெட்ட போய் தான் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், தேனி, திண்டுக்கல் இந்த 5 மாவட்டங்களும் இன்று பசியாராத ஒரு தண்ணீரை குடிக்கிறோம் என்று சொன்னால் அது யார் காரணம்? இந்த தேசத்தை ஆண்ட எவனை இந்த தேசத்திலிருந்து விரட்ட வேண்டும் என்று நினைத்தோம், எவன் நம்மளை ஆண்டு விடக்கூடாது என்று நினைத்தோம், இந்த சுதந்திர காற்றை எவன் தடுத்து விடக்கூடாது என்று நினைத்தோமோ அவன் கட்டி வச்சது என்னது? தெரியாது. அவன் இங்கிருந்து ட்ரெயினுக்கு வேலைக்கு போறதையா ஒரு கிராஸ் கூட விடாம இருக்கிற ரயில்வே எக்மோர் ஸ்டேஷன் அவன் கட்டி வைத்தது. அவன் கட்டி வைத்ததுதான் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன். நம்மளை ஆண்ட அந்த பிரிட்டிஷ்காரன் கட்டி வைத்ததுதான். நாங்களெல்லாம் நீங்கள் வளம் பெற வேண்டும், இந்த நாடு நலம் பெற வேண்டும் என்ற சட்டத்தை ஏற்றுகிறோமே, அந்த சட்டமன்றமும் அவன் கட்டி கொடுத்ததுதான். நான் கேட்கிறேன், நம்மளை அறிமுகப்படுத்த வேண்டும், நம்மளை வைத்து வியாபாரம் செய்ய வேண்டும், இந்த தேசத்தை கொள்ளையடித்து விட்டு போக வேண்டும் என்று நினைத்த வெள்ளைக்காரன் கூட இந்த தேசத்தினுடைய அங்கங்களை மிக சிறப்பாக பதிவு செய்து விட்டு போயிருக்கிறார். நம்ம கல்லூரி எப்படி இருக்கிறத நீங்க பார்க்க, அதுக்கு நம்மளோட ஒரு ஸ்டெமினா வேணும், கட்ஸ் வேணும். இப்படித்தான் நம்ம வேலை செய்யணும். நீங்க காலேஜ்ல கான்ட்ராக்டர் வேலை செஞ்சா என்ன ரேஷியோல வேலை பார்க்கறதுன்றது ஒரு குழு போடணும். ஸ்டூடெண்ட் உடைய இங்க லீடர் இருக்கீங்க. இந்த கல்லூரியில்
மாணவர் புரட்சி எப்படி வந்தது? கலைஞர் கருணாநிதி என்ற ஒரு மாபெரும் தலைவன் எப்படி வந்தான்? திருக்குவளையில சாதாரண ஒரு மாணவனாக இருக்கின்ற போது மிகப்பெரிய புரட்சியா அன்னைக்கே இருந்தார். ஏயா மாமன்னர் அக்பர் அவர் நம்முடைய ராஜபுத்திரருடைய இளவரசி அவர் ஜோதாபாயை கல்யாணம் பண்ணிடுறார். அப்ப அவருடைய பையன் சலீம் கேட்கிறான், ஐயா நான் ஒரே ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சலீம் அனார்கிலின்னு சொல்லி ஒரு கதையை அவர் விரிவாக செய்வார். அந்த அனார்கிலியை போய் என்ன செஞ்சாங்க, புதைச்சி சமாதானம் வச்சுருவாங்க. ஏன்பா இந்த தேசத்தில் ஒருத்தனுக்கு உறுதி என்ற ஒரு பண்பாடு இருக்கிறதே, அந்த ஒரு மனைவியைத்தானே நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான காதலிக்க வேணும்னு நினைச்சேன், அதை போய் என்ன செஞ்சிட்டீங்க, புதைச்சி வச்சுட்டீங்களே. பெரிய மாமன்னர் தேசத்திற்கெல்லாம் நல்லது செய்யக்கூடிய அக்பர் மாமன்னர் என்ற பெயர் பெற்றிருக்கிறீர்களே, நீங்க அது மறுமணம் செய்கிறீர்களே, இதை ஏற்றுக்கொள்கிற இந்த சமூகம் என்னை என்னுடைய காதலை ஏன் ஏற்க மறுக்கிறது என்று சொன்ன புரட்சியாளன் கலைஞரினுடைய அன்பு வழி வந்தவர்கள். ஏன் சொன்னா புரட்சி எந்த இடத்துல வேணாலும் புரட்சி வெடிக்கும். அதனால உங்களால முடியாதுன்னா இந்த தேசத்துல யாராலையுமே முடியாது. ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஆப்பிள் நிறுவனத்தையே கட்டி போட முடிஞ்சிருக்குன்னு சொன்னா ஏன் உங்களால முடியாதா? சதாம் ஹுசேன் சொல்ற ஒரு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கலாமா? 28 ஆண்டு காலம் அந்த நாட்டினுடைய அதிபர் ஈராக்கினுடைய அதிபர் 28 ஆண்டு காலம் அவங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவார். இவன் வந்து சித்தி பையன் ஆயிடுவான். அவங்க அப்பாவுக்கு இன்னொரு குழந்தை பிறகு இவன் வீட்டை விட்டு அடிச்சு விட்டுருவாங்க. சாப்பாடு போட மாட்டாங்க. தெருவில் நாய் போகும். அந்த நாய் அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற எச்சி சாப்பாடு கீழே சாப்பிடும். அந்த நாயை அடிச்சு வரனால இவனுக்கு சாப்பாடு. யாரு? அந்த சதாம் ஹுசேன் தான் 28 ஆண்டு காலம் அந்த நாட்டினுடைய அதிபராக முடியுதுன்னு சொன்னா இந்த வேடிக்கை செடியெல்லாம் நீங்க எத்தனை முறை வேணாலும் நீங்க காலை விடுவீங்க. சாப்பாட்டுக்கே இல்லாத சரித்திரம் படைச்சிருக்கலாம். ஹிட்லர் யாருமே இல்ல. ஒரு காலத்தில் 2வது உலகப் போரில் நம்மளை ஆண்ட பிரிட்டிஷ்காரன் உலகத்தை எல்லாம் அடிமைப்படுத்தி இருக்கிறோமே, நம்மளை ஒருத்தர் அடிமை கொண்டு போறான்னு சொல்லி அந்த நாடே அழுதுச்சு. அவ்வளவு பெரிய வேரியரா இருந்தா எல்லாமே சாத்தியம். அதனால திண்ணிய நெஞ்சுள்ள என் அன்பு சகோதரிகள், நீங்கள் சஸ்டைனபிள் எதையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய எதிர்விசை கொண்டவர்கள் நீங்கள். இந்த பூமியில ரெயின்ஃபெட் மழை பெய்தால் தான் படிச்சாங்க. கஷ்ட காலத்தில் இருக்கக்கூடிய நம்ம தரிசு பூமியில் விளைந்தவர்கள் நீங்கள். ஒரு சென்னையில படிச்ச ஒரு பாலிடெக்னிக் படிச்சவனையும் நம்ம ஊர்ல படிச்சவனையும் முதல்ல ஆரம்பத்தில் கொஞ்சம் திணறுவான். ஆனா இவனை நீங்க கரெக்டா விட்டா இவன் தான் ஜெயிப்பான். அதைத்தான் பாரதி சொன்னார், விசையுறு பந்தை போல் தேகம் வேண்டும் என்று சொன்னார். நீ எரிந்த பந்து மீண்டும் தனத்திற்கே வரக்கூடிய அளவுக்கு திண்ணிய நெஞ்சம் உள்ளவர்கள் தான் இந்த பகுதியில் இருந்தவர்கள். சுதந்திர போராட்டமானாலும் சரி, அது தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தான் முதல் உரிமை. இந்த இடம் தான் பல தியாகங்களை உருவாக்கிய இடம். இந்த கல்லூரியில் இருக்கிற என் அன்பு சகோதரிகள், நீங்கள் இந்த தியாகங்களை செய்வதற்கு நீங்கள் புறப்பட வேண்டும். நீங்களாக குழு அமைக்க வேண்டும். நீங்களாக இதையெல்லாம் எடுப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும். இதை பற்றி உங்களுடைய முதல்வர், இதை பற்றி உங்களுடைய ஆசிரியர்கள் நீங்கள் எல்லாம் பேசணும். முடியும் முடியாதுன்னு சொல்லி என்ன இல்லை, புடையுள்ள உங்களிடம் இருக்கிறார். அதாவது பாரதிதாசனுடைய பாடல்கள் சொல்வார், அது என்ன இருந்தா குடியூர் செயலாளரை சொல்லுவோம். என்ன சொல்லுவாங்க, கொலை வாரினை இருந்தா குடியூர் செயலாளரை. இந்த மரங்களை எல்லாம் அறுப்பதற்கு உங்களுக்கு அறம் சார்ந்த உங்களுடைய எண்ணங்கள் வேண்டும். இவ்வளவு நேரம் செவிமடுத்த உங்களுக்கு உங்கள் கல்லூரியினுடைய பேராசிரியர் பெருமக்களுக்கும் முதல்வர் பத்திரிகையாளர்களுக்கும் நாளைய தேசத்தை உருவாக்குவதற்காக பிறந்த என் அன்பு சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். இந்த 10,000 ரூபாய் பணத்தை உங்களுடைய மாணவர் தலைவர் யாருன்னு தான் நான் சொல்றேன்.